கழிச்சு மேற்கொண்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபாரின் போகலாம், நம்ம யூஎஸ்ஏ போகலாம், அப்ராடு போகலாம், அதான் பிளான். ஆனால் ட்ரக்ஸ்ல போயிட்டீங்கன்னா அமெரிக்காவுக்கு போக முடியாது, வேற எங்கேயும் போக முடியாது. இதான் உண்மை. ட்ரக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 85 செக்ஷன் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த பெருக்கத்துல ட்ரக்ஸ்ல 85 கேஸ் செக்ஷன்ல இப்ப கேஸ் பதிவு பண்ணலாம் 85. அதனால அதே போல வந்து இந்த 11 மாசத்துல இந்த 11 மந்த்ல 1113 கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. 1113 ட்ரக் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இதுல வந்து வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா 3427 பேர் மேல வழக்குகள் பதிவாயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 11 மந்த்ல சென்னையில மட்டுமே 3477 கேஸ் ட்ரக்ஸ்ல போட்டிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து கனவு போலீஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஒரு லாயர் ஆகணும், நிறைய கனவுகள் இருக்கும். உங்க கனவுகள் சிதைக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து தவறா வந்து ஹாப்பியா இருக்கலாம், அப்படியே ட்ரக்ஸ் போட்டா அப்படியே செம்மையா இருக்கலாம், சூப்பரா இருக்கலாம், மண்டெல்லாம் அப்படியே சிம்முன்னு ஏறுதுலாம், சுதந்திரமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. என்ன பண்றீங்கன்னு நீங்க பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 1 day 24 hours இருக்கும் பொழுது, எனக்கு எந்த பழக்கம் இல்லை, 24 hours இருக்கும். சோ அந்த நேரத்துல என்ன பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அம்மா யார் தெரியாது, தங்கச்சி யார் தெரியாது, அக்கா யார் தெரியாது, குழந்தை கூட தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. நீங்க அந்த நேரத்துல நீங்களாவே இருக்க மாட்டீங்க. சோ ஏதோ ஒரு தவறு விபரீதம். நேத்து வந்து பாத்தீங்கன்னா, நேத்து முகப்பேர்ல யாரா இருக்கீங்களா? முகப்பேர்ல அண்ணா நகர் முகப்பேர் பக்கத்துல என்ன இருக்கீங்களா? இருக்கீங்க. நேற்று வந்து பார்த்தோன்னா ஒரு பாம்பாஸ் பெட்ரோல் பம்ப் ஒரு வீட்டில் அடிக்கிறான். யாரு? 20 வயசுல பையன், 20 வயசுல பையன் பெட்ரோல் பம்பை ஒரு வீட்டில் அடிக்கிறான். என்னடா பண்ண? மறுநாள் வந்து அவனை ரிமாண்டு ஒரு ஸ்டேஷன் இருக்கா, உள்ள நான் ஜேஜிநகர் ஸ்டேஷன் நான் போறேன். இந்த பையன் அந்த பையன் தெரிஞ்ச பையன். ஆனா என்னடா பண்ணு? இல்லைண்ணா அந்த மாதிரி எனக்கு என்னென்ன தெரியுதுண்ணா, ஏதோ ஒன்று கொடுத்தாங்கண்ணா, சாப்பிட்டேண்ணா, என்ன அடிச்சிட்டாங்க, வாடா அப்படின்னு நாங்கள் கூப்பிட்டு போனாங்கண்ணா. நான் தான் பைக் ஓட்டினேன்னா, அவன் யாரு? பைக் ஓட்டுறான். ஓட்டது யாரு? இன்னொருத்தர். அப்போ அக்யூஸ் நம்பர் 1, அக்யூஸ் நம்பர் 2, அக்யூஸ் நம்பர் 3. அந்த பையன் யாரு? காலேஜ் படிக்கிறான். நான் காலேஜ் பேர் சொல்ல விரும்பல, காலேஜ் படிக்கிறான். அவனுடைய வாழ்வாதாரம் தான் அது கெட்டு போகுது. ஜெயிலுக்கு போறான். 6 மாசம் தண்டனை, 6 மாசம் நான் பெயலபிள், 6 மாசம் உள்ள இருக்கான். யாரும் பார்த்தாலும் இல்லை, பேரண்ட்ஸ் அப்படி பார்க்க முடியாது, நல்ல சாப்பாடு கிடைக்காது, பிரியாணி நம்ம இன்னொன்னு இஷ்டம் போல வீட்டில் முட்டை ஆம்லேட் பிரியாணி என்னென்னமோ சாப்பிடும், நல்ல சாப்பாடு கிடைக்காது. 6 மாசத்துக்கு நல்ல தண்ணி கிடைக்காது. காஃபி, ஜூஸ், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் குடிப்போம், அங்க எதுவுமே கிடைக்காது. டீ குடிப்பாங்க, பச்சை தண்ணியில டீ குடிப்பாங்க. ஜெயில வந்து இதுதான் நம்ம ட்ரிப்பா போறோம், அது ஜெயில அது. அப்போ 6 மாசத்துக்கு நான் போய் செய்யுது. அப்போ அங்க என்ன பண்றாங்க? அவஸ்தப்பட்டு வெளியே வரோம். வெளியே வந்த பிறகு என்ன ஆகும்? கேஸ் முடிச்சிருமா? கேஸ் முடிச்சிருமா? கோர்ட்டு வீடு படிப்பு ஸ்பாயில் ஆகிடும். கோர்ட்டு கேஸ் வாழ்க்கையே போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கேஸை வாதாடும். எவ்வளவு வருஷம் தானே என்டிபிஎஸ் கேஸ்? சொல்லுங்க, தெரியுமா? யாரும் தெரியுமா என்டிபிஎஸ் கேஸ்? யாரும் தெரிஞ்ச சொல்லுங்க. 10 வருஷம் தானே. எத்தனை வருஷம்? 10 years. நீங்க போதையில ஊசி போடுறீங்கல்ல, அந்த ஊசி அப்புறம் வந்து பவுடரு, ஸ்டாம்பு, அதெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா மச்சான் செம்மையா இருக்கும் மச்சான் அப்படின்போ. ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். உங்களையும் அதுல நீங்க தள்ளுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்க கனவுகள் சிதைக்கப்படும். அதனால வந்து